வெல்கம் ஆல், திஸ் இஸ் மேன் ஸ்டோரி நவீன். இந்த விளாக்கில் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலப்புழா டேம் தாங்க. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா பாலக்காடில் தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் அது பக்கத்து டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா பாலக்காடு தான். அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நான் காலேஜ்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் நிறைய டைம் போயிருக்கேன். காலேஜை கட்டிடிச்சிட்டு சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்லாம் செம்மையாக இருக்கும். எப்போ மழை பெய்யுனே தெரியாது, அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த டைம் பைக்கில் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். பைக்கில் தான் போயிட்டுருக்கேன். ஓகே இப்போ உள்ளே போயிட்டோம். செக்கிங் இல்லை, ஓகே நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இல்லாட்டி செக் பண்ணுவாங்க ஒரு சில டைமு. கொரோனா டைம்லாம் செக் பண்ணாங்க, பட் இப்போல்லாம் செக் பண்ணுறது இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா கேரளாக்குள்ளே போயிட்டோம்னா ஹைவேஸில் ஸ்பீட் கேம் இருக்குங்க. ஸோ நம்ம ரேஷ் டிரைவுக்கு பண்ணோம், அவ்வளோதான் மாட்டினோம். பில்லை போட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம எல்லா பக்கம் பார்த்து தான் போய்க்கணும். அது மேலே இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் ஸ்பீட் கேமு. நம்ம ரேஷ் ட்ரைவ் பண்ணோம்னா பில்லை போட்டு தட்டிடுவாங்க, அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பீட் லிமிட் பண்ணிக்க வேண்டியதான். நார்மலாக பார்த்திங்கன்னா கேரளானாலே கொஞ்சம் க்ரீனிஷான ஏரியா தான். பட் இந்த சம்மரில் கொஞ்சம் ட்ரையாக தாங்க இருக்குது. பட் க்ரீன் இருக்குது, பட்டு இந்த தரையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. மழை பெஞ்சா தான் தெரியும். இப்போவே அங்கே என்ன கிளைமேட் இருக்குதுன்னு தெரில. சரி, ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். பட் பரவாயில்லைங்க, வெயில் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் நினச்சேன் ஓகே இந்த டைம் கேரளா உள்ளே போனாலும் கொஞ்சம் வெயில் இருக்குன்னு தான் நினச்சேன். பட் அவ்வளோ எதுவும் இல்லை, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ மணி ஒரு 11:30 இருக்குன்னு நினைக்கிறேன். 11:30 ஆச்சு. பட்டு பரவாயில்ல, கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருக்குது. உள்ளே போனால் தான் தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. இதில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா நம்ம லெவல் கிராசிங், ரயில்வே லெவல் கிராசிங் இருக்குங்க. சூப்பராக இருக்கும் அந்த இடம். பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வர ட்ரெயின் தான் அங்கே லோக்கல் ட்ரெயின், அந்த இதெல்லாம் வந்து கிராஸ் ஆகும். பார்க்கலாம், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேம் பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளெல்லாம் போத்தாவே இல்லைங்க. ஹைவேஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான், ஈஸியாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த லெவல் கிராசிங்கில் நிற்கிறோம். ட்ரெயின் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் சைடா ரைட் சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. எதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோ வந்துருச்சு. என்ன ட்ரெயின் பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயினுங்க. இதில் தான் வருவோம்னு நினைக்கிறேன். இது வந்து காலையிலே 8:30க்கே பார்த்திங்கன்னா திருப்பூர் வரும். 8:30 9 o'clock வந்து திருப்பூர் வரும். 10:30க்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தாண்டி இங்கே வந்துட்டுருக்கோம். ஓகே, லெவல் கிராஸ் பண்ணிடலாம். அங்கே ஓப்பன் சுற்றுறாங்க. ஓகே, ஓப்பன் ஆகுது. இவ்வளோ பெரிய கேட்டு ஈஸியாக ஒரே ஒரு ஆள் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. 2 கேட்டு ஒரே டைமிங்கில் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. அவ்வளோ அப்போவே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டெக்னாலஜி நல்லா இருக்குங்க. எனக்கு ஒரு பயம் இந்த லெவல் கிராஸ் பண்ணுறப்ப திடீர்னு யாருக்குமே தெரியாமல் ட்ரெயின் வந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஓகேங்க, ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான். அழைச்சி கொடுத்தோம்னா அங்கே போய் ரீச் ஆகிடுவாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டோடு வந்திருக்கேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெய்கிற மாதிரியே இருக்கும். எப்போ பெய்யுமே தெரியாது. ஏன்னா கேரளாக்குள்ளே வந்தாலே அது ஒரு பெரிய இதுனா எப்போ மழை பெய்யுனே தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ சம்மர்லேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு க்ரீனிஷான ஏரியான்னு பாருங்கள். நல்லாயிருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம். இன்னொரு 8 கிலோமீட்டர்ஸில் ரீச் ஆகிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். உள்ளே போக போக நல்லாயிருக்கும். இதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்து கம்மியாகிடுச்சு. எதிர்பார்க்கணும். கோயம்புத்தூரில் சீரியஸாக ரொம்ப ஹாட்டுங்க. இந்த பரவாயில்ல, என்னன்னு தெரில. இந்த டைம் நம்ம வர்றப்போ கொஞ்சம் க்ளவுட் இருக்கிறங்காட்டி வெயில் இல்லை. ரெகுலராக பார்த்திங்கன்னா வெயில் இருக்கும், பட் தெரியாது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா க்ளவுட் இருக்கிறங்காட்டி வெயில் தெரியல. இந்த காலேஜ்லேயே இருக்குது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிடுவோம். இது பக்கத்தில் அவங்க இந்த ஏரியா பக்கத்தில் வந்தாலே டேம் ரீச் ஆகிடும். பார்த்திங்கன்னா ஒரு எஸ்பென் மாதிரி வரும். எஸ்பென் சூப்பராக இருக்கும். மண்ணெல்லாம் இல்லாமல் தான் செம்மையாக ஃப்ளாட் போட்டுருக்கோம். நல்லா தான் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், அதாவது ரீச் ஆகலாம். மேலே ரோப் கார்லாம் இருக்கும், நிறைய தெரியும். ரோப் கார்லாம் மேலே போகிறதெல்லாம் தெரியும். அதுக்கு அதை மேலே போய் பார்த்தீங்கன்னா ரோப் கார் சூப்பராக ஒரு பிரிட்ஜு வரும். ஏரியா ஏற்கனவே வந்திருக்கேன், பட் நல்லா மழை இருக்குது. அந்த பிரிட்ஜு வந்துச்சு. இதில் தான் தண்ணி போகுது. இந்த டேம் இதில் இங்கேருந்தே பார்க்கலாம். உங்களுக்கு டேம் வந்து இங்கேருந்து பார்க்கலாம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டேம் இருக்கும், அதை வரைக்கும் வரணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து கிராஸ் ஆகி போகணும். கொஞ்சம் தூரம் போனோம்னா இங்கே பார்க்கிங்
பார்க் இருக்கே, அதனால் பிரச்சனை இல்லை. வந்தாச்சுங்க, அவ்வளோதான். போய் பார்க்கிங் போட்டு உள்ளே போய் பார்க்கணும். இந்த ரைட் சைடில் தானே உள்ள என்ட்ரு. ஐ லவ் மலப்பா. எஸ், ஓகே ஓகே, இருங்க நான் போய் பார்க்கிங் போட்டு வந்தேன். எஸ், நம்ம ஃபைனலாக மலபுலா டேமுக்குள்ளே வந்துட்டோம். செம்ம கிளைமேட்டுங்க, நல்லா ஹீட்டில். இது மலபுலா டேமில் பார்த்தீங்கன்னா சென்ட்ராக ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. 2 பேர் தான் நீட்டாக நடந்து போகலாம். பட் இருந்தாலும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு வைங்களேன். இதில் லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது, ரைட் சைடு ஒன்று இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா டேமு, இதுதான் மலபுலா டேம். அப்படியே பார்த்திங்கன்னா ரைட் சைடு இது நம்ம கிராஸ் பண்ணி வந்த ரோடுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இதில் போட்டெலாம் விடுவாங்க. இப்போ ஏன்னா போட் விடலை, ஏன்னு தெரில. அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, ஜம்ப்லாம் ஆகுதுங்க. இது பார்த்திங்கன்னா ரோப் காரு டேமுக்கு நடுவில். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் ரீஜனில் பார்த்திங்கன்னா ஒரு டேமுக்குள்ளே ரோப் கார் சர்வீஸ் விட்டது இங்கே தான். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மேலே போனீங்கன்னா இன்னும் நிறைய பார்க்கலாம், வியூஸ் நிறையா இருக்கும். அது பார்த்திங்கன்னா அங்கேருந்து எல்லாமே பார்க்கலான்னு வைங்களேன். இது இந்த சைடு ரோட் ஃபுல்லாக இந்த சைடு தாண்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு அந்த சைடு போயிட்டு இந்த சைடு வரும். ரோப் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா 2 இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா டேம் பக்கத்துலேயே ஒன்று இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா அது லாஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம நின்றுக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா டேம் பக்கத்துலேயே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம போகலாம், உள்ளே போய் பார்க்கலாம். இது தாங்க அந்த பிரம்மாண்டமான டேம். எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா? நம்ம கீழே அந்த கார்டன்லேருந்து பார்க்குறோம், அவ்வளோ தூரம் இருக்குது. இதை மேலே ஏறணுன்னா அதோட கஷ்டங்க. சரி, நான் உங்களுக்காக மேலே ஏறுறேன் பாருங்கள். ஏறி மேலே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எஸ், நம்ம ரீச் ஆகிட்டேங்க. டாப் வியூ ஆஃப் மலபுலா டேம். தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? ஆனால் இப்போவும் எக்ஸ்பெக்டட் கீல்ஸ் பாருங்கள், தண்ணியே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் எதிர்பார்த்தேன், பட் இவ்வளோ தான் இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நம்ம ட்ரிப் போகிறதே சம்மரில் தான், கண்டிப்பாக இப்படி தான் இருக்குன்னு தெரியும். பட் இருந்தால் இது பரவாயில்லைங்க, தண்ணி ஏதோ கொஞ்ச நாச்சும் இருக்குது. அந்த மேலே மழை தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து அந்த இதுக்கான வாட்டர் சோர்ஸே வருது. அங்கேருந்து கலெக்ட் ஆகி இங்கே வந்து அதுக்கப்புறம் இந்த டேம் தாண்டி அப்படியே இந்த ஏரியாக்கெல்லாம் போகும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குது பார்த்திங்களா, தண்ணி இப்போ ஃப்ளோ ஆகிற இடம், ஓவர்ஃப்ளோ ஏரியா, அது வந்து நார்மலாக ஓவர்ஃப்ளோ ஆகுது.